சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரி சொன்னதை கேட்டுக்கிட்டு சேது அமைதியாவே இருக்காரு. என்ன சேது, ஏன் இன்னும் அமைதியா இருக்க? ஊருக்காரவங்க பஞ்சாயத்து மத்தியில அவளுக்கும் உனக்கும் ஒட்டுள்ள உறவுலன்னு சொல்லி அத்து விட்டு அவ கழுத்துல இருக்கிற தாலியை புடுங்கி எறிஞ்சு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சேது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் சேது விறுவிறுன்னு கிளம்பி கீழே வராரு. ஹாலில் ராஜாங்கம், மோகனா, அப்பத்தா, மலரு, சாவித்திரின்னு சொல்லி எல்லாரும் இருக்காங்க. ஈஸ்வரி பின்னாடியே ஓடியாருது. அப்பா, என் வாழ்க்கையை பத்தி நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு அப்படி போடு மாமா, அது நான் என்னன்னு சொல்றேன். சேது என்ன முடிவு எடுத்திருக்கானா, அந்த தமிழ்ச்செல்வியை அத்து விட்டுட்டு சேது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற போறானா, அதைத்தான் சேது சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சின்னமா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா முகத்துல அடிச்ச மாதிரி ஆயிடுது. இங்க பாருங்கப்பா, என் வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன், இதை நீங்க எப்படியாவது நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் என்ன சேது சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்குறாங்க. இல்லை அப்பத்தா, ஊரு பஞ்சாயத்தை கூட்டணும். ஊரு பஞ்சாயத்தை கூட்டி தமிழ்ச்செல்விக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி 2 பேத்துக்கும் அத்து விடணும். பத்தாதுக்கு அவ கழுத்துல இருக்கிற தாலி முதற்கொண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் அப்பத்தாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஐயா சேது, என்னையா இது அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் என்ன அப்பத்தா, நான் எடுத்த முடிவுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் அப்பதான் ஈஸ்வரி சேது அப்படி போடு சேது, நீ எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் அப்பதா அடியே கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா ரெடி. சேது, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவதான் ஏதோ புத்தி கட்டுத்தானுமா, ஏதோ இந்த வீட்டுக்கு எனக்கும் சம்மந்தலைன்னு சொல்லி போயிருக்கானா? அவ வயிற்றுல நம்ம வீட்டு வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்குல்ல, அந்த பிள்ளைகளுக்காவது நீங்க சேர்ந்து வாழணும்ல அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் அந்த பிள்ளைகளுக்காக மட்டும் அவ கூட சேர்ந்து வாழ முடியாது அப்பத்தா, இனிமேல் என் வாழ்க்கையில அவ கிடையவே கிடையாது. என்னைக்கு என் அப்பா செயலுக்கு போறதுக்கு அவ காரணமா இருந்தாலோ அந்த நிமிஷத்துல இருந்து அவளுக்கும் எனக்கும் எந்த ஒட்டுள்ள உறவுள்ளேன்னு ஆயிப்போச்சு. அவளும் இந்த திமிரு பிடிச்ச தனமா என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த திமிருக்காகவே அவளை என் வாழ்க்கையிலிருந்து மொத்தமா தூக்கி எறியத்தான் போறேன். மாமா, ஊர் பஞ்சாயத்தை கூட்டு மாமா அப்படின்னு சொல்லி கருப்பு கிட்ட சேது சொல்லவும் மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா முடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் மாமா, பஞ்சாயத்தை நீ கூட்டுறியா இல்ல நான் கூட்டட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ஊரு பஞ்சாயத்தை கூட்டிடுறாரு. ஊரு பஞ்சாயத்தும் கூடிருது. செல்லப்பாண்டி வீட்டுக்கு 4-5 பஞ்சாயத்துல இருந்து ஆட்கள் வராங்க. யோ செல்லப்பாண்டி அப்படின்னு சொல்லி வாசல்ல நின்று ஆட்கள்லாம் கூப்பிடவும் வாங்க வாங்க ஊர் பெரியவங்களா வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கூப்பிடவும் ஏ வாரியா, ஓ மக பேர்ல பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க, அதுவும் பெரிய வீட்டுக்காரவங்க. ராஜாங்க ஐயா தான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு, அதனால எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகவும் செல்லப்பாண்டி, வசந்தி, தமிழ், தனம் எல்லாரும் பஞ்சாயத்துல வந்து நிக்கிறாங்க. இங்க பஞ்சாயத்து கூட்டியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ராசாங்க ஐயா மக சேதுபதிக்கும் செல்லப்பாண்டி மக தமிழ்ச்செல்விக்கும் இந்த நிமிஷத்துல இருந்து ஒட்டுள்ள உறவுள்ளேன்னு சொல்லி இந்த பஞ்சாயத்து மூலமா தீர்த்து வர்றதுக்காகத்தான் இந்த பஞ்சாயத்து கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்காரவங்களாம் சொல்லவும் செல்லப்பாண்டிக்கும் வசந்திக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. ஐயா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும் அட இங்க பாருமா, உங்க வீட்டு பஞ்சாயத்து விஷயம் ஊர் முழுக்க நல்லாவே தெரியும். இப்ப அந்த பையன் இந்த பிள்ளை கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கான். அந்த பையனுடைய முடிவு இதுதான். ஏமா தமிழ்ச்செல்வி, நீ என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்காரவங்க கேட்கவும் அப்பதான் தமிழ், ஐயா ஏன் தரப்புல இருக்கிற நியாயத்தையும் நீங்க கேட்கணும் தானே. நான் இப்பயும் இல்லை, இந்த முடிவை ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே எடுக்க வேண்டியவதான். ஆனா இங்க இருக்கிற சில பேரால மட்டும்தான் இந்த நிலைக்கு வந்து நிக்கிறேன். நான் இந்த முடிவை ரொம்ப உறுதியான மனநிலைமையில தெளிவான மனதோட சொல்றேன். இவரோட வாழ்றதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை, இவரோட வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த உறவை இந்த நிமிஷமே நீங்க பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேதுவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா மனசு குழுன்னு இருக்கு. அப்பத்தா பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியோட அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடியே தமிழ் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல வரையில அமைச்சி போதும், இந்த நிமிஷத்துல இருந்து இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, போதும் அமைச்சி. ஒவ்வொரு தடவையும் உங்க வீட்டுக்கு ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் இப்படி பஞ்சாயத்து கூட்டுற மாதிரி நானும் என் தரப்புல இருக்க நியாயத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் நீங்க வந்து என்னை கூப்பிடுறதும் அடுத்த 6 மாசத்துக்குள்ள என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதும் போதும் அம்மாச்சி, சலிச்சு போச்சு. இந்த உறவு இத்தோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் அப்பதான் பஞ்சாயத்துக்காரவளோ சரிம்மா, நீயே இப்படி தூரம் சொல்லிட்டேல, இந்த பையனும் சொல்லிட்டாப்ல, சரி ஓலையை எப்படிங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் கையிலேயே ஓலையை கொடுக்குறாங்க. 2 பேரும் ஓலையை முடிச்சு போட்டுருங்க. ஏமா தமிழ்ச்செல்வி, உன் கழுத்துல இருக்கிற தாலியும் கழட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரவ சொல்லவும் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஓலையை முடிச்சே போட்டுறாங்க.
தமிழ்ச்செல்வி தாலியை கலட்ட போறாங்க. தமிழ தாலிய கழுத்துல இருந்து கலட்ட போறாங்க. கலட்ட போகையில தமிழ்ச்செல்விக்கு இடுப்பு வலி வந்துருது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாலியை கலட்டுறதுக்குள்ள வழி வரவும் வயிற்ற பிடிச்சிக்கிட்டு தமிழ் அப்படியே கீழே விழுக போறாங்க. ஐயோ தமிழ் 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 என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி வசந்தியும் செல்லப்பாண்டியும் கடந்து பதற இங்க தமிழுக்கு பிரசவ வலி வந்துடுது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பிரசவ வலியில கடந்து துடிக்க அப்பதான் ஈஸ்வரி என்ன நாடகம் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் ஏமா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் பிள்ளைக்கு பிரசவ வலி வந்துருச்சு நாடகம் நடத்துறீங்களான்னு கேக்குறீ அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் அப்ப அது எப்படி ஓலையை முறிச்சு போற தட்டிக்கு இவளுக்கு இடுப்பு வலி வராம இருந்துட்டு தாலியை கழுத்துல இருந்து கலட்ட போற கடைசி நிமிஷத்துல இவளுக்கு இடுப்பு வலி வந்துச்சா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் சின்னம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்ல அப்பத்தா சேது மோகனா ராஜாங்க எல்லாரும் கடந்து பதறாங்க. தமிழுக்கு பிரசவ வலி தான் வந்திருக்கு. ஐயோ அம்மா வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வழியில துடிக்கவும் பஞ்சாயத்துக்காரவங்க எல்லாரும் ஐயோ இந்த பிள்ளைய தூங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லவும் தமிழை தூக்கிக்கிட்டு இங்க ஆட்டோல ஏத்தி தமிழ் ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஐயோ அவளுக்கு பிரசவ வலி தான் வந்துருச்சு போலையே அப்படின்னு சொல்லி அப்பத்தா இங்கிட்டு கடந்து பதற ஐயா சேது வாய ஆஸ்பத்திரிக்கு ஒரு எட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்பத்தா கூப்பிடுறாங்க. சேது பார்த்தா அமைதியாவே நிக்கிறாரு. வாயா சேது உனக்கு தான் அவ வயிற்றுல 2 பிள்ளை இருக்கிற விஷயம் தெரியும்ல, வாயா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிட சேதுவும் குழந்தை பாசத்துல அப்பத்தா கூட சரி வான்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சேதுவும் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. இங்க தமிழுக்கு பிரசவம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே டாக்டரும் வெளியில வராங்க. உங்க பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி டாக்டர் வசந்தி கிட்ட சொல்லவும் கடவுளே சீலக்காரி நல்லபடியா பிள்ளைகளை காப்பாற்றி கொடுத்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஆஸ்பத்திரிக்குள்ள அப்பத்தா வராங்க. சேது வெளியவே நிக்கிறாரு. ஐயா சேது உள்ள வாயா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிட இல்ல அப்பத்தா நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு சேது வெளியில நிக்கிறாரு. அப்பத்தா மட்டும் பதட்டத்தோட இங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்க. அப்பதான் வசந்தி நிக்கவும் என்னடி வசந்தி தமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா பதறிக்கிட்டே வரவும் அம்மா தமிழுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஒரு பொன் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் சீலகாரி பெரிய மந்த 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் சாமியை கும்பிட்டு நல்லா இருக்கா 2 பிள்ளைகளும் நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்லி இங்க அப்பத்தா கேட்க நல்லா இருக்காங்களா 2 பிள்ளைகளும் நல்லா இருக்கா இப்பதான் டாக்டர் வந்து சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் எங்கேம்மா மருமையை வந்திருக்காப்லையா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் வெளியே தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்க 2 நர்ஸை பார்த்தா குழந்தைய தூக்கிட்டு வந்து ஒரு குழந்தைய அப்பத்தா கிட்டையும் இன்னொரு குழந்தைய வசந்தி கிட்டையும் கொடுக்குறாங்க. அப்பத்தா 2 குழந்தைகளையும் தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 2 குழந்தைகளும் அப்படி முத்தாட்ட இருக்குகளே அப்படின்னு சொல்லி அப்பத்தா 2 குழந்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க கையில குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்பத்தா வெளியில வராங்க. ஐயா சேது உன் பிள்ளைய பாரியா, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளையா, வாயா உள்ள வந்து பாரியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிட குழந்தை மேல இருக்கிற பாசத்துல சேதுவும் ஓடி வராரு. குழந்தைய கையில வாங்கி தூக்கி கண் கலங்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு.